ரயில்வே கமிஷனர் அவர்களையும் முருகேசன் மேலதானியம் இருக்கக்கூடிய நீண்ட நாளைய கோரிக்கையான நியாய விலைக்கடை திறக்கப்பட வேண்டும் என்று புதிதாக கட்டிடம் கட்டி தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இன்றைக்கு உங்களுக்கு நியாய விலைக்கடை நல்ல வசதியோடு மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எந்த காலத்திலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நியாய விலைக்கடைக்குரிய பொருட்களை நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வாங்கி செல்வதற்கான வசதியை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்ற பொழுது நியாய விலைக்கடைகளை எங்கெங்கெல்லாம் திறக்க முடியுமோ அவை திறப்பதற்கு முயற்சியுங்கள். அவற்றுக்கான கட்டிடங்கள் அவசியம். ஏன்னு சொன்னால் அங்கே கொண்டு வந்து வைக்கின்ற பொருட்கள் மழை மற்றும் ஒரு மழை போன்றவற்றால் சேதமடைந்து விடாமல் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். எனவே நியாய விலைக் கடைகளை அதிகமாக திறங்கள் என்று சொல்வதனுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய நிதியிலிருந்து இதற்கு அதிகமான அளவுக்கு நம்முடைய பொதுமக்கள் பயன்படுகின்ற வகையில் நியாய விலைக் கடைகளை திறந்து வருகின்றோம். அதே போல நீண்ட தொலைவு இன்றைக்கு பொதுமக்கள் சென்று தங்களுக்கான நியாய விலைக் கடைகளை பொருட்களை பெறுவதற்கான சிரமத்தை குறைப்பதற்காக 100 அட்டைகள் 150 அட்டைகளுக்கு குடும்பட்டு இருந்தால் கூட அங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பொருட்களை தருகின்ற வண்ணம் இன்றைக்கு பகுதி நேர கடைகளையும் திறப்பதற்கான ஆணையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு நம்முடைய திருமையர் தொகுதியிலே பல்வேறு தொகுதிகளிலே இன்றைக்கு பகுதி நேர நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்த முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற காரணத்தாலே தான் மக்கள் அதிக தொலைவு நடந்து சென்றோ வேறு வாகனங்களில் சென்றோ தங்களுக்கான ரேஷன் பொருட்களை வாங்கக்கூடாது. அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே அது கிடைப்பதற்கான வசதியை அருகாமையிலே செய்து தர வேண்டும் என்று மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை மறந்துவிடாதீர்கள். மக்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதை முன்னுரிமை கொடுப்பவர். இந்த ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்திலே வீடு இல்லாத, அதாவது பட்டா இல்லாதவர்கள், குடியிருப்பதற்காக வீட்டு மனை இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கான வீட்டு மனைகளை வழங்குவதிலே முன்னுரிமை கொடுத்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு வருவாய்த்துறை தேர்ந்தவர்களுக்கு அவர்கள் கட்டளையிட்டதனுடைய அடிப்படையில் தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நாம் இன்றைக்கு வீட்டுமனை பட்டாக்களை, விளைவில்லாத வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி வருகின்றோம். இந்த பகுதியில் இருக்கவருக்கு பிரச்சனை. என்னுடைய ஒன்றிய பெருந்தலைவர் சகோதரர் அழைக்கக்கூடிய சொன்னதை போல கொட்டமராவதியினுடைய வட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொட்டமராவதி நகரத்தை ஒட்டி அங்கே ஜே நகர் பகுதி 25 வருஷம் அவங்க பட்டாவுக்காக போராடினாங்க. ஆனால் அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சி. அந்த அளவுக்கு அதற்கான விரைந்து அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து ஒத்துழைப்பு தந்து அந்த பட்டாக்களை வழங்கினார்கள். அதுக்கு முக்கியம் பாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் விரைவிலே வழங்கப்பட்டிருக்கிறாங்க. அதை போல இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், நாங்கள் ரொம்ப காலமாக இங்கே குடியிருக்கோம், யாரும் தெரியாமல் ரயில்வேலையும் எழுதி போயிட்டாங்க. காய்கறி பக்கம் எங்கெங்க ரயில் வருதுன்னு கேட்டாங்க. ரயிலையும் காணும், ரயில் தண்டவாளமும் காணும், எதுவும் இல்லை. நம்முடைய காலையில் ரயிலும் வரல, எதுவும் ரயில்வேயும் கிடையாது, தண்டவாளமும் கிடையாது. நம்ம போனால் புதுக்கோட்டைக்கு போனால் தான் ரயிலை பார்க்கலாம். ஆனால் இங்கே ரயில்வேன்னு சொல்லி ஒரு இடத்த போட்டு சர்வேயில் வச்சுட்டாங்க. யார் செய்த தவறோ அது யாருக்கு தெரியாது. ஆனால் அந்த தவறுக்கு நீங்கள் பலியானீர்கள். கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுக்கு பட்டாவுக்காக நீங்கள் போராடினீர்கள். அந்த போராட்டத்துக்கு முடிவுக்கு கொண்டு வந்தது மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியில் தான் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால் அது உடனடியாக வகைமாற்றம் செய்யப்பட்டு அது நேற்று இரவு வரை இதற்காக அவர் பணியாற்றியிருக்கிறார்கள். 32 பேருக்கு தான் பட்டா கொடுக்குறோம். ஆனால் அதுக்கான சிரமங்கள் என்பது மிக அதிகமான சிரமங்களை இன்றைக்கு பட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் குடியிருக்கிற இடங்களுக்கு பட்டா தர வேண்டும் என்பதனாலே தான் இந்த அளவுக்கு முயற்சியை, கடினமான முயற்சியை தான் மேற்கொண்டு இந்த பணியை செய்திருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய வருவாய்த்துறையை சேர்ந்த அதிகாரிகள் அத்தனைவரையும் நாம் பாராட்டுகிறோம். உங்களுக்கும் இன்றைக்கு மன திருப்தி, அவங்களுக்கும் மன திருப்தி. பட்டா தந்ததில் அவங்களுக்கு மன திருப்தி, பட்டா கிடைச்சதில் உங்களுக்கு மன திருப்தி. 2 நடந்ததுனால எங்களுக்கு மன திருப்தி.
அது தளபதியினுடைய ஆட்சியை இருக்கிறார். நிச்சயமாக எதெல்லாம் கேட்குறீங்களோ அது முடிந்ததையெல்லாம் தரக்கூடிய ஆட்சி தான் மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சி. எங்களை பொறுத்தவரைக்கும் இல்லை என்று சொல்லாமல் இருக்கு என்று சொல்ல வேண்டும், உங்களுக்கானவற்றை செய்து தர வேண்டும். இதுதான் தளபதியினுடைய ஆட்சியினுடைய நோக்கம், விருப்பம். நம்முடைய முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர். எனவே மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் தர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு செயலாற்றிய முதலமைச்சரை நாம் தமிழகம் பெற்றிருக்கின்றோம். இதிலிருந்து அமெரிக்காவுக்கு போய் பல்வேறு மாநிலங்களில் அங்கே அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அது சான் பிரான்சிஸ்கோவாக இருந்தாலும், கலிபோர்னியாவாக இருந்தாலும், வாஷிங்டனாக இருந்தாலும், எந்த மாநிலத்துக்கு எங்கே சென்றாலும் அங்கே தமிழ் சொந்தங்களை சந்திப்பதை தன்னுடைய தலையாய பணியாக வைத்துக் கொண்டு நான் இன்றைக்கு வெளிநாட்டில் இருப்பதை போன்ற உணர்வு இல்லை, தமிழ்நாட்டிலே தமிழ் சகோதரர்களோடு இருக்கின்ற உறவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது என்பது பெருமைக்குரிய ஒன்று. இந்தியாவில் இருக்கிறேன், தமிழகத்தில் இருக்கிறேன் என்கின்ற நிலைவை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் சொன்னார். அதே போல இன்றைக்கு பல தொழில் முதலீட்டாளர்கள் தான் நேரிலே சந்தித்து தமிழகத்திற்கு வாருங்கள், இதுதான் இந்தியாவிலேயே தொழில் துவங்குவதற்கு ஏற்ற ஒரு மாநிலம், முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான், அமைதி பூங்கா தமிழ்நாடு தான். இங்கே எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. இங்கே வந்து நீங்கள் துவங்குங்கள். இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் உங்களை விரும்பி அழைக்கிறோம் என்று அழைத்து வருகிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே தாய்மார்களிடத்தில் மக்களை கொடுத்த கொண்டவர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு செயலாற்றுவார். ஏன்னா இளைஞர்களுக்கு வேலை எடுத்துவிட்டால் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும், அந்த இளைஞர்கள் இன்றைக்கு நல்ல பணியில இருப்பார்கள். எனவே எல்லாவற்றையும் உணர்ந்து தமிழகத்தை இந்தியாவிலே முன்னணி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டுவதுதான் நம்முடைய லட்சியம். அதை நிச்சயமாக அடைவோம். அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பால் நமக்கு கிடைக்கும் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்தியாவினுடைய விளையாட்டினுடைய தலைநகரம் சென்னை. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடந்துச்சு. அந்த கார் ரேஸ் டிவியில பார்த்துட்டு லட்சக்கணக்கான கிராமத்து தாய்மார்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு போட்டியை தமிழகத்துடைய கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு தாய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த விளையாட்டுத்துறையை வீட்டுக்கு வீடு கொண்டு வந்து சென்றிருக்கிற பெருமை நம்முடைய மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர்களுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விளையாட்டு போட்டியை நடத்தியிருக்கிறார். இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டு இந்த மாதிரியான போட்டியை நடத்தியதில்லை. இவை எல்லா வகையிலும் முன்னணி மாநிலமாக, அது விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு துறையாக இருந்தாலும் சரி, வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையிலும் நாங்கள் மற்றவர்களை விட படைத்தவர்கள் அல்ல, எல்லோருக்கும் முன்னணியில் இருக்கின்றவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற ஆட்சிதான் இன்றைக்கு தமிழகத்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி.